இந்தியா ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமா? KL ராகுல் சதம் அடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஜெய்ஸ்வால் அடிச்சு நொறுக்குவாரான்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஸ்டோக்ஸ் அவர்கள் தொடர்ந்து எல்லா விக்கெட்டையும் திட்டத்தை போட்டு எடுத்து விடுவாரான்ற பயமும் இருந்தது. அதுவும் இல்லாம ரிஷப் பண்ட் இந்த தொடரிலிருந்து நீங்க போறாரா, நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி அவரும் வீட்டுக்கு போக போறாரான்ற கேள்வி கூட எழும்பி இருக்கு. இதற்கான சூழல், இதற்கான காரணம் என்ன தெரியுமா? டே 1ல நடந்திருக்கக்கூடிய சூழல்கள் அப்படி. ஒரு பக்கம் சாய் சுதர்சன் 3rd பிளேஸ்ல நான் தான் அப்படின்ற நிரூபிக்கிற மாதிரி அவரும் இந்த இடத்துல நிலைச்சிட்டாரு. கருண் நாயருக்கு டாடா பாய் பாய்ன்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய 4-6 இன்னிங்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய போட்டிகளை வச்சு எல்லாருமே முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில டே 1ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 டெஸ்ட் போட்டிகள் இதுல முடிவடைஞ்சிருச்சு. இந்த 3 டெஸ்ட் போட்டியில 2 டெஸ்ட் போட்டிகள் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 1 டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில இந்தியா பின்னிலையில தான் இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் போட்டிகள்ல நாம நடக்க இருக்கக்கூடிய 4th டெஸ்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இது ஜெயிச்சாதான் நாம சீரீஸை ஈக்குவல் பண்ணி 5வது டெஸ்ட்ல நமக்கு வெற்றியா அவங்களுக்கு வெற்றியான்ற ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த வகையில 4th டெஸ்ட் ஓல்டு ட்ரஃபோர்ட் மான்செஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில இங்கிலாந்து அணி டாஸை வின் பண்ணி இருக்கிறது. இந்த டாஸை வின் பண்ணி போலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. இது ஓகே தான். இதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் இந்திய அணியில இருக்கிறது. இதுல காயங்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதையும் தாண்டி மழையும் ஒரு சிக்கல். இந்த 4th டெஸ்ட் நடைபெற இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல 5 நாளுமே மழை பெய்யறதுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலை தான் அதிகமா இருக்கிறது. வானிலை மையம் என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? முதல் நாள்ல 60% கண்டிப்பா மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில தான் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதனால மட்டுமே தான் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த இடத்துல கண்டிப்பா போலிங்ல ஸ்விங் ஆகும், பால் ஃபாஸ்டா போகும்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்தாரு. அதே மாதிரி செகண்ட் டேவும் ஒரு 65% மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 3rd டேவும் 4th டேவும் கண்டிப்பா இந்த இடத்துல மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. நார்மலான ஒரு நாள் மாதிரி தான் இருக்கும். 5வது நாள்ல கண்டிப்பா மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இப்படி 5 நாள்ல ஏதோ ஒரு நாள் 5வது நாள் மழை வந்தா கூட கண்டிப்பா மேட்ச் டிரா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதுல டிரா ஆகி போயிடுச்சுன்னா கடைசி போட்டியில நாம ஜெயிச்சா இதுல ஈக்குவல் தான் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல மழையும் ஒரு சிக்கலை கொடுக்குது. காயம் எந்த வகையில சிக்கல் கொடுக்குதுன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பக்கம் காயத்தின் மூலமாக இந்த தொடரிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாம ஆகாஷ் தீப்புக்கும் காயம். அவருக்கு பதிலாக அன்சுல் கம்போஜ் சொல்லக்கூடிய CSK பிளேயர், இளம் வீரர் தான் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கருண் நாயர் வெளியே அனுப்பிட்டு சாய் சுதர்சனை அவருக்கு பதிலாக மாற்று வீரராக இந்த மாதிரி 3 மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் ரிஷப் பண்ட் தான் இந்த ஆட்டத்தினுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஒரு அதிரடி மன்னன். அவருக்கே இந்த இடத்துல விரல்ல காயம் இருந்து தற்பொழுது மீண்டும் இந்த போட்டியில காயம் ஏற்பட்டு அடுத்த தொடர்ல, அதாவது அடுத்த போட்டியில விளையாடக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கிறதா, அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்படி மழையும் காயங்களும் இந்திய அணியை இந்த ஒரு கால சூழ்நிலையிலேயே துரத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல கருண் நாயருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் போட்டியில சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்து கருண் நாயருக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க 5வது பிளேஸ்ல. ஆனா சாய் சுதர்சன் இந்த இடத்துல சரியா தன்னுடைய பதவியை பயன்படுத்தல. அதுவும் இல்லாம அந்த 3rd பிளேஸ்ல இன்னும் கம்பீர் ஒரு தெளிவான முடிவு எடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 9 டெஸ்ட் போட்டிகள் கடைசியா நடந்திருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபி இந்த போட்டியில 4 டெஸ்ட் நடந்திருக்கிறது. இந்த 3rd பிளேஸ்ல மொத்தம் எத்தனை பிளேயர் தெரியுமா மாத்தி மாத்தி விளையாடி இருக்கிறாங்க? 5 பிளேயரை விளையாட வச்சிருக்கிறாங்க. 6 முறை மாத்தி மாத்தி விளையாட வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் KL ராகுல், சுப்மன் கில், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், கருண் நாயர், அதுக்கப்புறமா தேவ்தத் படிக்கல். இந்த 3rd பிளேஸ்ல முன்னாடிலாம் யார் தெரியுமா விளையாடினாங்க? டிராவிட் விளையாடி இருப்பாரு, அதுக்கப்புறம் புஜாரா விளையாடி இருப்பாரு. இந்த புஜாரா இல்லாததுனால மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இன்னும் இந்த அணியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடத்துல காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிளேயர் எல்லாம் உள்ள இறக்கி பாக்குறாங்க, யாரையோ இறக்குறாங்க. ஒரு பக்கம் கில்ல ஆட வச்சாங்க, நிலையா இல்ல. KL ராகுல் ஆட வச்சாங்க, நிலையா இல்ல. சாய் சுதர்சன் ஆட வச்சாங்க 30 ரன்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 0 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபில அடிச்சிருந்தாரு. ஆகையினால அவரை ஓரம் கட்டிட்டு கருண் நாயரை எடுத்துட்டு வந்தா கடைசி வரைக்கும் 40 ரன்னுக்கு மேல கூட அடிக்கல. கிட்டத்தட்ட 8 வருஷமா காத்துட்டு இருக்காரு இந்த வாய்ப்புக்காக. 8 வருஷம் போராடி ரஞ்சி டிராபில இருக்கக்கூடிய தொடர்கள் எல்லாம் தொடர் சதம் அடிச்சு ஒரு பக்கம் ரன்களை வாரி குவிச்சுட்டு விஜய் ஹசாரே டிராபில வேற அடிச்சுட்டு IPL வேற நல்லா விளையாடிட்டு கவுண்டி கிரிக்கெட்ல ஒரு இரட்டை சதம் அடிச்சுட்டு கடைசியா
இங்க வந்தா ஒண்ணுமே அடிக்காம 40 ரன் மட்டும்தான் 6 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்கிறாரு ஹையஸ்டா. இதுல 131 ரன் மட்டும்தான் 6 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. தொடக்கம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவர் பெரிய ஸ்கோரா மாத்துறாருன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது மட்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிருக்குது. அவருடைய ஒரு பயிற்சியாளர் காணி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இவருக்கு தொடக்கம் பிரச்சனை இல்ல, முடிவுல தான் பிரச்சனை இருக்கு. ஆகையினால அவருக்கு கம்பீர், அதாவது கோச்சரோ கேப்டனோ சப்போர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அவர் நல்லா விளையாடுவாருன்னு முன்னாடி தான் சொல்லி இருந்தாரு. ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கருணாயரை ஓரம் கட்டிட்டு இளம் வயதில் இருக்கக்கூடிய சாய் சுதர்சனுக்காக வாய்ப்பு அளித்திருக்கிறார். அந்த வாய்ப்பை சாய் சுதர்சனும் ஒரு பக்கம் சரியா தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டுமா வாய்ப்புன்னு சொல்லணும், இந்த போட்டியில 20 ரன்னுல சாய் சுதர்சன் இருக்கும் பொழுது ஸ்டோக்ஸ் வீசிய பந்துல கீப்பர் ஜேமி ஸ்மித் அவர்கள் ஒரு கேட்சை டிராப் பண்ணியிருப்பாரு. இந்த டிராப்பின் மூலமாக 151 பாலுக்கு 61 ரன்னை குவிச்சு ஒரு சதத்தை இங்கிலாந்து மண்ணுல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல 9 முறை இந்தியா ஆடி இருக்கிறது. அந்த இடத்துல 5 போட்டிகள் டிராப் பண்ணி 4 போட்டிகள் லூஸ் பண்ணி இருக்குமே தவிர ஒரு போட்டி கூட வெற்றி பெறல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பக்கம் தொடக்க வீரர்கள் 91 ரன்னுக்கு மட்டும்தான் ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த போட்டியில 300க்கு மேல அடிப்பாங்கடா இந்திய அணி நினைச்சிருந்தா அந்த இடத்துல அடுத்தடுத்த விக்கெட்டுகளை KL ராகுல் ஓக்ஸ் ஓவர்ல இழந்துட்டாரு. இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் 2925 நாட்களுக்கு பிறகு வீசுகின்றார். டாசன் அவர்கள் ஸ்பின்னர், அவருடைய ஓவர்ல விக்கெட் ஆயிட்டு ஸ்லிப்ல ஈஸியா கேட்ச் ஆயிட்டு போயிட்டாரு. எளிமையான பந்து தான், ஸ்ட்ரோக் முறையா வச்சிருந்தா கண்டிப்பா தடுப்பாட்டம் சரியா இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல விக்கெட் கொடுத்துட்டாரு. சுப்மன் கில்லும் 23 பாலுக்கு 12 ரன் இந்த விதத்துல அவுட் ஆயிட்டு கிளம்பி போக இந்த இடத்துல சாய் சுதர்சன் மட்டும் நிலைத்து நின்று ஆடி ரிஷப் பண்டோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்த இடத்துல 61 ரன்னை குவிச்சிருப்பாரு. இப்படி தன்னுடைய வாய்ப்பை இந்த இடத்துல பற்றி கொண்டாலும் கம்பீருக்கு இந்த ஒரு தலைவலி நின்று கொண்டேதான் இருக்கிறது. 3வது இடத்துல யாரை தாண்டா இறக்குறது? இப்போ சாய் சுதர்சன் அடிச்சுட்டாரு, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்ற ஒரு எண்ணத்துல இருந்தாலும் கூட இந்த இடத்துல புஜாராவும் டிராவிடும் ஆடின இடத்துல யாரை இறக்குறதுன்னு சொல்லிட்டு கடந்த 9 டெஸ்ட் போட்டிகளை அவர் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. 3வது இடத்துல டெஸ்ட் பண்ற நிலையா இருக்கும். அப்படி டெஸ்டுக்கு முரணானதுதான் இந்த விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் 3rd பிளேஸ்ல ஆடுற பேட்ஸ்மேன் கண்டிப்பா பாலை பழசாக்கணும். பழசாக்கிட்டு இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு, அதிரடியாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு, ஆல்ரவுண்டர்களுக்கு ஏதுவாக பந்தை மாற்றி தரக்கூடியதுதான் அவர்களுடைய வேலையாகவே இருக்கும். ஆனா இந்த இடத்துல கடைசி வரைக்குமே டெஸ்ட் பண்ணி எந்த பிளேயர் கரெக்டா இருக்கிறாங்கன்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காததான் கம்பீர் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை. அந்த குறையை மட்டும் சரி செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் சமயம் ஆடிட்டாருன்னா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும். ஸ்கோரும் இந்த இடத்துல எகிரக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, கருண் நாயர் டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு இதோட அவரை வீட்டுக்கு கிளப்புற நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் இந்த இடத்துல திட்டி தீர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா வெறும் 33 வயசு ஆகுது. எவ்வளவு வயசு ஆகுது? 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதுவும் 3 டெஸ்ட் போட்டி தொடர்ந்து கிடைக்குது. 1% அடிச்சிருக்கணும். அப்படி அடிக்காத சூழ்நிலையில இளம் வயசுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இங்க ஒரு 100 அடிச்சுட்டா கூட சாய் சுதர்சன் தொடர்ச்சியா அவருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாய் சுதர்சன் சேர்த்து 5 பேட்ஸ்மேன்கள் லெஃப்ட் ஹேண்டடா 93 வருஷத்துல இப்பொழுதுதான் அந்த மாற்றமே நடந்திருக்கிறது இந்திய அணியில. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணி விளையாடி இருக்கிறது. ஒரு முறை கூட 5 பிளேயர்கள் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வச்சுக்கிட்டு விளையாடினதே கிடையாது. அந்த வகையில ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ரிஷப் பண்ட், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் உட்பட 5 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு 93 வருஷம் கழிச்சு இந்திய அணி விளையாடுது. இது ஒரு சாதகமாக இருந்தாலும் நாம 14 முறை டாஸை தோத்துருக்கிறோம் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகள்ல. ஏன் இந்திய அணி ஆடக்கூடிய T20 ODI மொத்தமே சேர்த்து 14 முறை நாம டாஸை ஜெயிக்காம இந்த இடத்துல தோத்துட்டு எதிரணி தான் டாஸை ஜெயிச்சு அவங்க கொடுக்கறதா இன்னிய வரைக்கும் ஆடிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் 2023 ODIல நாம டாஸை ODIல தோக்க ஆரம்பிச்சோம். இப்போ வரைக்கும் 15 ODI நடந்திருக்கு. அதுல இருந்து ஒரு போட்டியில கூட டாஸை வின் பண்ணல. அது சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும். இந்த ஒரு வியாதி மட்டும் விமர்சனம் மட்டும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. என்னடா இது, கடைசி வரைக்கும் இந்தியா டாஸே ஜெயிக்காது போல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டாஸை ஜெயிச்ச. 2025 ஜனவரி 28ல தான் நாம கடைசியா டாஸை வின் பண்ணிருக்கிறோம். அதுக்கு மேல வின் பண்ணதே கிடையாது. ஆனா நமக்கு இதுல என்ன ஒரு சாதகம்னா, இந்த இடத்துல இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரவுண்ட்ல மான்செஸ்டர்ல டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணவங்க இது வரைக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆகையான காரணத்தினால ஸ்டோக்ஸ் இப்போ ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி சூஸ் பண்ணியிருக்கிற பட்சத்துல இந்த போட்டியில அவரால் வெல்ல முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக எழும்பி இருக்கிறது. இந்த ஒரு விமர்சனம் மட்டும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனா இந்தியாவோட ஓபனர்ஸோட ஆட்டத்தை நாம ரசிச்சே ஆகணுங்க. ஏன் ஸ்டோக்ஸ், கார்ஸ், ஹார்ச்சரு, இன்னொரு பக்கம் ஹோக்ஸ்,
இவர்கள் எல்லாம் பந்து வீசுகிறார்கள். அவங்களுடைய விக்கெட்டை எடுக்க முடியாம லஞ்ச் வரைக்கும் திணறி போயிட்டாங்க இங்கிலாந்து வீரர்கள். 78க்கு 0 விக்கெட். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டு பேருமே சமயா விளையாடி 46 ரன்னுக்கு கார்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து ஹோக்ஸ் ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு KL ராகுல். இன்னொரு பக்கம் டாசன் கிட்ட 58 ரன் அடிச்சு ஜெய்ஸ்வால் அவர்கள் ஈஸியா ஸ்லிப் கேட்ச்ல அவுட் ஆயிட்டு அவரும் போயிட்டாரு. ஆனா 8வது அரை சதத்தை அடிச்சிருக்கிறாரு. KL ராகுலை அடுத்து ரோஹித் சர்மாவினுடைய சாதனையை இங்கிலாந்துக்கு எதிராக 8 அரை சதங்கள் அடிச்சு இந்த இடத்துல KL ராகுலையும் பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மாவையும் ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சாதனையை பண்ணியிருக்கிறாரு ஜெய்ஸ்வால் தனிப்பட்ட முறையில. அவருடைய பேட் வேற ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு ஓக்ஸ் போட்ட பந்துல பேட் உடஞ்சதுனால அம்பையர் வந்து பேட்டை செக் பண்ணி பேட்டே இப்படி உடையுது, உங்களுடைய சேஃப்டியை நீங்க முதல்ல பாத்துக்கோங்க, உங்களுடைய உபகரணங்கள் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிளேயர்களுக்கும் அறிவுரை கொடுத்துட்டு பயந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஹேண்டல் தனியா உடஞ்சு, ஏண்டா நீங்களாம் இவ்வளவு வேகமாவாடா பந்து போடுவீங்க, உங்களுக்கு எங்க மேல என்னடா கோவன்ற மாதிரி தான் ஜெய்ஸ்வாலும் அந்த இடத்துல ஓக்ஸை பார்த்து சிரிச்ச மாதிரியும் முறைச்ச மாதிரியும் இருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரன்களை கட்டுப்படுத்துற விதமாக இங்கிலாந்து பவுலர்கள் வீசினாலும் இந்திய பேட்டர்கள் ஒரு பக்கம் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் சரியா கொடுத்திருந்தாலும் 91க்கு தான் ஒரு விக்கெட்டே விழுந்துச்சு. அப்போ கண்டிப்பா நாம இன்னைக்கு 300 அடிக்க போறோம்டான்னு நினைச்சா கேப்டனுக்கும் சண்டைன்ற மாதிரி இந்த இடத்துல பென் ஸ்டோக்ஸுக்கும் சுப்மன் கில்லுக்கும் போட்டி நடைபெற்றது. கேப்டனும் மோதிக்கிறாங்க. ஒரு கேப்டன் போலிங் போடுறாரு, ஒரு கேப்டன் பேட்டிங் ஆடுறாரு. ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானை போட்டுட்டு தான் உள்ள வருவார். ஒவ்வொரு பிளேயர் எதுல அவுட் ஆகுறாங்க, அவங்களை எந்த விதமா நாம பேட்டிங்ல விக்கெட் எடுக்கலான்ற ஒரு நுணுக்கத்தை கத்துக்கிட்டு தான் உள்ள வராரு. அந்த வகையில ஓவர் த விக்கெட்ல போட்டு ஒரு பக்கம் வைடரா பால போட்டா கண்டிப்பா சுப்மன் கில் அவுட் ஆயிடுவார். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இருந்து தற்போது வரை 5 முறை சேமா அதே மாதிரி விக்கெட் ஆகி இருக்கிறாரு LBW. அதுவும் இந்த முறை ஸ்டோக்ஸ் எடுத்திருக்கிறாரு. ரிவ்யூ போனாங்க, அந்த ரிவ்யூவும் வேஸ்ட் ஆச்சு. ஏன்னா தேர்ட் அம்பையர் விக்கெட் கொடுத்து அவரையும் பெவிலியன் அனுப்பிட்டாரு. சுப்மன் கில்லுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோக்ஸ் அவர்கள் கண்டுபிடித்தாரு. எப்படி இன்னும் இவர் மட்டும் எப்படி திட்டத்தை வகுக்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, சாய் சுதர்சனுக்கும் அந்த வீக்னஸ் இருக்கு. எந்த வீக்னஸ்? லெக் சைட்ல போட்டு அந்த பாலை தொடக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கும். அந்த பந்து அடிச்சுதான் அந்த இடத்துல அவுட் ஆகி இருக்கிறாரு. தொடர்ந்து 3 முறை பென் ஸ்டோக்ஸ் கிட்ட மாட்டியே அவுட் ஆகி இருக்கிறாரு. சேம் பந்து இந்த முறை கூட லெக்ல எங்கேயோ போற பந்தை தூக்கி அடிச்சு அவர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரி ஃபேடுக்கு பக்கத்துல போட்டாலும் அவர் விக்கெட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஜேமி ஸ்மித் மிஸ் பண்ண கேட்ச் கூட ஃபேடுக்கு பக்கத்துல லெக் சைட்ல போன பந்து தான். அந்த பந்தையும் தொட்டு அந்த இடத்துல விக்கெட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுடைய நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திட்டத்தை அந்த இடத்துல செயல்படுத்தி சரியா விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள் தான் பென் ஸ்டோக்ஸ். அந்த வகையில இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா 264க்கு 4 விக்கெட்டை இழந்து இருக்கிறது. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஜடேஜாவோ ஷர்துல் தாக்கூரும் 19 ரன் அடிச்சிருக்காங்க. என்னடா இவன் ஷர்துல் தாக்கூர் ஜடேஜான்னு சொல்றான் தானே பாக்குறீங்க. அவுட் ஆனது எல்லாமே சாய் சுதர்சன் அவுட் ஆகிட்டாரு, சுப்மன் கில் அவுட் ஆகிட்டாரு, KL ராகுல் அவுட் ஆகிட்டாரு, இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் 4 விக்கெட் சரியா போச்சு. ஆனா ரிஷப் பண்ட்ன்ற ஒரு அதிரடி மன்னன் உள்ள இருக்கிறாரு. இவருக்கு ஆல்ரெடி கையில காயம் இருந்தது, நகம் வந்து கிழிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காயம் இருந்தது. தற்பொழுது காலில் ஹோக்ஸ் போட்டப்பட்ட பந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஒரு பக்கம் மனுஷன் 37 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு சாதனை கூட பண்ணிருச்சிருந்தாரு. விக்கெட் கீப்பரா இருந்து கொண்டு இங்கிலாந்துல 1000 ரன்கள் அடிச்சவரே இந்த ரிஷப் பண்ட் மட்டும் தான்ற ஒரு சாதனை சர்வதேச போட்டிகள்ல இங்கிலாந்துல விக்கெட் கீப்பரா இருந்து மட்டும் அப்படிப்பட்ட சாதனையை பண்ணி முடிச்ச ஒரே பந்துல காலில் அடிபட்டு பால் அவ்வளவுதான், கால் போயிடுச்சு, வீங்கி போச்சு. ஷூவை கைட்டி பார்த்தா உடனே எங்கேயோ இருக்கக்கூடிய சின்ன ஆம்புலன்ஸ் வர வச்சு அது மூலமா ஏற்றப்பட்டு ஒரு பக்கம் இந்த தொடரிலிருந்தே நீக்கப்படுகிறாரா ரிஷப் பண்ட்ன்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அவர் காயத்திலிருந்து மீண்டு வருவாரான்னு தெரியல. ஆனா எவ்வளவு பெரிய காயம், ஆக்சிடென்ட்ல இருந்ததெல்லாம் கடந்து வந்தவர் இந்த ஒரு காயத்திலிருந்து மீண்டு வர மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களுக்கு இருக்கிறது. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல திருப்பு முனைன்ற ஒரு ஆட்டமே நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல கூட அதிரடியா ஆடிட்டு இருந்தாரு அவர் தான். கார்ஸ் ஓவர்ல கூட எதிர்பார்க்காம 19 ரன்ல ஒரு 6 அடிச்சாரு. உடனே ஆர்ச்சர் ஓவர்ல முட்டி போட்டுக்கிட்டு, அது என்ன ஷாட்னே தெரியல, ஒரு பக்கம் பவுன்ஸ் பால முட்டி போட்டுக்கிட்டு அடிச்சாரு. அதுவும் 4 போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடக்கூடிய ஒரே பிளேயர் ரிஷப் பண்ட் மட்டும்தான். அவர் மேலதான் அதீத நம்பிக்கை இருந்தது. நீங்க நினைச்சு பாருங்களேன், பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஆட வைக்கல, சாம்பியன்ஸ் டிராஃபில உட்கார வச்சாங்க. ஆனா இப்போ டீமுடைய மொத்த நம்பிக்கையுமே ரிஷப் பண்ட் மேலதான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில 264க்கு 4 விக்கெட்டை இழந்திருக்கிறோம். ஷர்துல் தாக்கூரும் ஜடேஜாவும் இருக்கிறாங்க. நம்முடைய அணிக்கு எவ்வளவு இலக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.